உங்க பிராண்டுக்கான கான்டென்ட்டை யோசிச்சு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டீங்களா? டார்சன் கார்ட்டூன்ல வர ஒரு தாறுமாறான ஹேக்கை பத்தி சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்றேன், அதை பாருங்க. அதை பார்த்தாலே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஒரு 50% புரியும் நம்புறேன். இப்போ நீங்க பாக்குற வீடியோல மேல இருக்கிறது டார்சன் கார்ட்டூன், கீழே இருக்கிறது வினி தி பூ. ஒருத்தரோட கான்செப்டை பார்த்து இன்னொருத்தர் சுட்டிருக்காரு. ஆனா இதை மேக்சிமம் ஆஃப் த பீப்புள்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ஹாலிவுட்ல மட்டும் தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மியூசிக்கை கேளுங்களேன். என்னதான் நீங்க தீவிரமான மியூசிக் லவரா இருந்தாலும் இதை அவ்வளோ சீக்கிரம் உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்த உங்க பிராண்டுக்கு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியாவில் எந்த கான்டென்ட் நல்லா ரீச் ஆகுதுன்னு சொல்லி ஃபேமஸான பிராண்டோட ப்ரொஃபைலை டீகோட் பண்ணுங்க. அதுல இருந்து பெஸ்ட்டான கான்டென்ட்டை சூஸ் பண்ணி உங்க பிராண்டுக்கு எது மேட்ச் ஆகும்னு செக் பண்ணுங்க. அதுக்குன்னு உங்களை ஃபுல்லாக காப்பி பண்ண சொல்ல, ஜஸ்ட் மீசை மறு ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன். அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.